தமிழ் விக்கியின் வைகாநசம் வைணவ ஆகமம். வைணவ வழிபாட்டு மரபு பின்னாளில் வைணவ ஆகமத் தொகுப்பாக மாறியது. இது விஷ்ணுவின் உருவங்கள் வியூக நிலை மட்டுமே முதன்மையாக கொள்ளத்தக்கவை என நம்பும் தூய உருவ வழிபாட்டு மரபாகும். தலைமுறையாக தொடரும் ஆசிரியர் மரபை கொண்டது. அம்மரபு பின்னாளில் சாதியாக ஆகியது. ஆகமம். ஆகமம் என்பது மதங்களின் வழிபாட்டு முறைகளின் தொகுப்பாக அமைந்த நூல். வைணவ ஆகமங்களில் முதன்மையானவை பாஞ்சராத்திரம், வைகானசம் ஆகியவை. திருவனர். வைகானச மரபை தொடங்கியவர் விகனச முனிவர் என்று தொன்மம் உள்ளது. விஷ்ணுவே நாராயண வடிவில் நைமிஷாரண்யத்திற்கு வந்து தன் வியூக வடிவங்களை காட்டி இந்த வழிபாட்டு முறையை விகனச முனிவருக்கு வழங்கினார் என்று நம்பப்படுகிறது. வைகானச கல்ப சூத்திரம் இந்த மரபின் முதன்மையான நூலாக மதிக்கப்படுகிறது. விகனசரின் 4 மாணவர்கள் அந்நூலை விரித்து எழுதி வைகானச சம்ஹிதைகள் எனப்படும் துணை நூல்களும் வைகானச மரபின் வழிபாட்டு நூல்களாகும். இந்நூல்களுக்கு தொன்மத்திலுள்ள முனிவர்களின் பெயர்களே ஆசிரியர்களாக சொல்லப்படுகிறது. அவர்கள் அத்ரி, காசியபர், பிருகு, மரீசி. இந்நூல்களில் மொழி நடையாகக் கொண்டு இவை பொது யுகம் 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டில் உருவானவை என்று மதிப்பிடுகிறார்கள். வைகானசகர்கள் கிருஷ்ண யஜுர் வேதத்தின் தைத்திரிய சம்ஹிதையை மட்டுமே தங்கள் முதன்மை நூலாக கொள்கிறார்கள். ஆனால் விகனச, வைகானச ஆகிய சொற்கள் நேரடியாக வானப்பிரஸ்தம், வாழ்க்கையின் ஆசிரமங்களில் 4ஆம் நிலை என பொருள் கொள்பவை. அச்சொற்களை விகனச முனிவர் வைகானச மரபு என்று பொருள் கொண்டு வைகானச வழிபாட்டு முறை உருவாக்கப்பட்டது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். வரலாறு. விகனச முனிவர் வகுத்த வழிபாட்டுச் சடங்கு நெறிகளும் வாழ்க்கை நெறிகளும் தொல்காலத்திலேயே இந்தியாவில் இருந்திருக்கலாம். போதாயன சூத்திரத்தில் விமனசர் வகுத்த வகையில் நெறிகள் நடைபெற்றன என்னும் வரி வழிகிறது. மனுஸ்மிருதி மாணவ தர்ம சாஸ்திரம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்னும் 4 வாழ்க்கை காலகட்டங்களை விவரிக்கையில் வானப்பிரஸ்தம் வைகானச மரபின் அடிப்படையில் முன்வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. வைகானச மரபு அந்தணர்கள் நடுவே ஒரு வழிபாட்டு முறை, வாழ்க்கை நெறியாக இருந்திருக்கலாம். பின்னர் அது வரையறை செய்யப்பட்டு ஆகமகமாக ஆக்கப்பட்டது. வைகானச ஆகம மரபு தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் தென்பகுதியிலும் மட்டுமே இருந்ததாக வரலாற்று செய்திகள் தெரிவிக்கின்றன. வைகானச ஆகம நூல்கள் சம்ஸ்கிருதத்தில் இருந்தாலும் அவை தமிழகத்தில் எழுதப்பட்டவையாக இருக்கலாம் என்றும், இங்கிருந்தே வைணவ ஆலயத்தின் பூசக குடியினரால் அவை உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஸ்ரீனிவாசராவ் கருதுகிறார். வைகானச மரபு குறித்த கல்வெட்டுச் சான்றுகள் தமிழகத்தில் பொதுயுகம் 9ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தான் கிடைக்கப்படுகின்றன. குறிப்பாக ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் ராஜராஜ சோழன் தமிழக ஆலயங்களை ஆகம முறைக்கு மாற்றிய பொழுது வைணவத்துக்கு வைகானச மரபையே நெறியாக்கினார். பல்லவர்களின் காலகட்டத்தில் வைணவ ஆலயங்கள் சிறிய அளவிலேயே இருந்தன. அவை வெவ்வேறு பூசக குடியினரின் வழிபாட்டு உரிமையின் கீழ் இருந்திருக்கலாம். சோழ பேரரசு உருவாகி ஆலயங்களை பெரிதாக கட்ட போது வைகானசம் என்னும் பொது மரபின் கீழ் அந்த வைணவ வழிபாட்டு முறைமை தொகுக்கப்பட்டிருக்கலாம். பொதுயுகம் 11ஆம் நூற்றாண்டு முதல் தமிழகத்தில் பாஞ்சராத்திர மரபு பரவத் தொடங்கியது. பாஞ்சராத்திர மரபு ஒரு துணை மதம் என்னும் அளவுக்கு விரிவான நெறிகளும் ஆகம நூல்களும் கொண்டது. அந்த நெறிகளை ஏற்றுக்கொண்டு அதில் இணைபவர்கள் அனைவருக்கும் அது வழிபாட்டு உரிமையை அளித்தது. அதன் பொருட்டு 5 அடையாள குறிகளை ஏற்றுக்கொள்ளுதல், பஞ்ச சம்ஸ்காரம் போன்ற சடங்குகளை வகுத்தது. ஆனால் வைகானச மரபு முழுக்க முழுக்க
குலமுறையாகவே நீடித்தது. பாஞ்சராத்திர மரபிற்கு எதிராக வைகானச மரபு தன்னை இறுக்கமாக்கிக் கொண்டது. அதில் ஒருவர் கருவில் இருக்கையிலேயே விஷ்ணுவுக்கு உரியவராக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் விஷ்ணு பலி போன்ற சடங்குகள் உருவாயின. வைகானச மரபு பாஞ்சராத்திர மரபில் இருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்ளும் பொருட்டு கராரான பல நெறிகளை உருவாக்கி கொண்டது. வைகானசத்தில் பரம்பரை, பந்தம் போன்ற கருதுகோள்கள் முக்கியமானவை. ஒருவர் வைகானசர்கள் குடும்பத்தில் பிறந்தாக வேண்டும். தலைமுறை தலைமுறையாக அதற்குள் ஒரு குரு மரபிலேயே நீடிக்க வேண்டும். ஒரு வழிபாட்டாளர் குழுவிற்குள் இறுதி வரை இருந்தாக வேண்டும். அவருடைய நெறிகளும் ஆச்சாரங்களும் அந்த குழுவின் தலைவரால் கண்காணிக்கப்பட்டும். பிற்கால வைகானச நூல்கள் இந்த பிறப்பு சார்ந்த தொடர்ச்சியை மிகவும் வலியுறுத்துகின்றன. வைகானசர்கள் தமிழில் எழுந்த 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி நூல்களை ஏற்பதில்லை. தங்கள் மரபு பக்தி நூல்களுக்கு முந்தையது என்றும் வேதத்திற்கு மட்டுமே அதிகாரபூர்வ ஏற்பு அளிப்பது என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள். கிருஷ்ணயஜுர் வேதத்தின் தைத்திரிய சம்ஹிதை அவர்களின் மூல நூல். ராமானுஜர் வைகானச ஆகம முறைக்கு எதிரானவராக இருந்தார். ராமானுஜரின் ஸ்ரீ வைஷ்ணவ மரபு வைகானச மரபினரை ஆலயங்களில் இருந்து அகற்றி பாஞ்சராத்திர ஆகம முறையை நிறுவியது. இந்த போராட்டம் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நீடித்தது. இன்று தென்னிந்தியாவில் ஏறத்தாழ பாதி வைணவ ஆலயங்களில் வைகானசர்களே பூசகர்களாக நீடிக்கின்றனர். ஆனால் தமிழகத்தில் பாஞ்சராத்திர மரபே மிக பெரும்பாலும் உள்ளது. இந்த வழிபாட்டு உரிமை போர் இன்றும் நீடிக்கிறது. ஆசிரியர்கள் வைகானச ஆகமங்களுக்கு விரிவுரை எழுதி அந்த மரபை வலியுறுத்தியவர்கள் என நரசிம்ம வாஜ்பேயி, பட்ட பாஸ்கராச்சாரியா, அனந்தாச்சாரியா மற்றும் சீனிவாச மகி ஆகியோர் முக்கியமானவர்களாக கூறப்படுகின்றனர். இவர்களில் ஸ்ரீனிவாச மகி முதன்மையானவர். தசவித ஹேது நிரூபணா என்னும் நூலை அவர் எழுதினார். கேசவாச்சாரியாவின் அர்ச்சனா நவநீதா அர்ச்சனை முறை வரை குறிப்பிடத்தக்க நூல். கேசவாச்சாரியா வைணவ நோக்கில் பாதராயணரின் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு விருத்தி உரை எழுதினார். நிருசிம்ஹ வாஜ்பேயின் மாணவரான பாஸ்கர பட்டாச்சாரியா தெய்வீக சூத்திரம் மற்றும் மனுஷ்ய சூத்திரம் ஆகியவற்றுக்கு விளக்க உரைகள் எழுதினார். சுந்தரராஜர் எழுதிய பிரயோக விதி சிலை வழிபாட்டின் நெறிகளை வகுத்து உரைத்த புகழ்பெற்ற நூல். வைகானச மந்திர பிரஸ்னம் அல்லது மந்திர சம்ஹிதை என்னும் நூல் வைகானசத்திற்கு அடிப்படையான தொன்மையான சடங்குகளை விளக்கும் குறிப்பிடத்தக்க நூல். ஆலய வழிபாட்டு முறைகளுக்கு தேவையான வேத மந்திரங்கள் அதில்தான் உள்ளன. அவை பெரும்பாலும் யஜுர் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டன. முதல் பாதியில் ஹிருதய சூத்திரத்தின் மந்திரங்கள் உள்ளன. தெய்வீக சதுத் சத்தியம் எனப்படும் இரண்டாம் பாதியில் அத்ரி, காசியபர், பிருகு, மரிசி ஆகிய 4 ரிஷிகளின் நூல்கள் இருந்து எடுக்கப்பட்ட கோவில் சடங்குகள் தொடர்பான பகுதிகள் உள்ளன. ரகுபதி பட்டாச்சாரியா வாசுதேவா என்று அழைக்கப்படுபவர் இயற்றிய மோக்ஷாயபாய பிரதீபகா 12 அத்தியாயங்களில் சரணாகதி, உணர்வு பூர்வமான பக்தி, வழிபாடு ஆகியவற்றை முன்வைக்கிறார். மூலம் அவரது வெளிப்படையான வடிவத்தில் பிரம்மத்தை அடைவதற்கான வழிகளை பற்றி விவாதிக்கிறது. ரகுபதி பட்டாச்சாரியாவின் நூல்களில் வைகானசம் மற்றும் பாஞ்சராத்த மரபுகளுக்கு இடையேயான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் உள்ளன. வைகானச தத்துவம் வேத அடிப்படை. வைகானசர்கள் தங்களை தூய வைதிகர்கள் என்றும் தங்கள் முறை முழுமையாக வேதம் சார்ந்தது என்றும் சொல்கிறார்கள். ஆனால் வேதங்களில் ஆலய வழிபாடு மற்றும் உருவ வழிபாடு இல்லை. வைகானச மரபு இவற்றை வேதங்களுக்கு வெளியே இருந்துதான் எடுத்துக்கொண்டுள்ளது. வழிபாட்டு சடங்குகள், ஆலய கட்டமைப்பு ஆகியவை தொன்மையான பழங்குடி மரபிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் வைகானச கிருஹ்ய சூத்திர அமைப்பு முன்பிருந்த வைதீக மரபைச் சேர்ந்த போதாயன ஹிருதய சூத்திரம், ஆபஸ்தம்ப மந்திர பிரஸ்னம்
மற்றும் சாமவேதத்தின் மந்திர பிரமாணம் ஆகியவற்றில் விவரிக்கப்பட்டுள்ள வழிபாட்டு முறைகளையே ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது. பழைய வேத மரபுகளில் ஸ்ரௌத வேள்வி மற்றும் கிருஹ்ய இல்ல அமைப்புகள் ஒன்றையொன்று ஈடு செய்வது போல் உள்ளன. அதே போலவே வைகானச மரபிலும் உள்ளது. வைகானச மந்திர பிரஸ்னம் நூல் யஜுர்வேத மந்திரங்களையே நேரடியாக ஆலய வழிபாட்டுக்கு பரிந்துரைக்கிறது, வகுத்தும் அளிக்கிறது. தாந்திரீகம் வைகானச முறை வேத மரபுக்கு புறம்பான தாந்திரீக மரபிலிருந்து பல சடங்குகளை எடுத்துக்கொண்டுள்ளது. குறிப்பாக கருவிலேயே விஷ்ணுவுக்கு தாசர்களாக ஆக்கும் விஷ்ணு பலி சடங்கு, விஷ்ணுவை பூசகர்கள் தன்னுள் எழுப்பிக் கொள்ளும் ஆத்ம சுத்தம் ஆகியவை தாந்திரீக மரபை சேர்ந்தவை. சாங்கியம் வைகானசம் சாங்கிய தரிசனத்தை தன்னுடைய அருவ உருவ தெய்வங்களின் இணைப்புக்கு பயன்படுத்திக் கொள்கிறது. சாங்கிய தரிசனத்தில் உள்ள புருஷ தத்துவம் பரம புருஷனான உள்ள விஷ்ணுவாகி இந்த நூல்களில் உருவகிக்கப்படுகிறது. ரகுபதி பட்டாச்சாரியா சாங்கிய சித்தாந்தத்தின் விதிமுறைகளை பயன்படுத்தி வைகானச கோட்பாட்டை விளக்குகிறார். வைகானச மரபின்படி விஷ்ணு புருஷன், லக்ஷ்மி பிரகிருதி, அவை ஒன்றை ஒன்று வரையறை செய்பவை, ஆகவே பிரிக்க முடியாதவை. அவற்றை தனித்தனியாக வழிபட முடியாது. இருநிலை பிற வைணவ மரபுகளைப் போலவே வைகானசமும் இறைவனாகிய விஷ்ணுவை 2 நிலைகளில் ஒரே சமயம் உருவகிக்கிறது. அறிய முடியக்கூடிய வழிபடத்தக்க உருவங்கள் மற்றும் அறிய முடியாத பிரபஞ்ச ரூபமான பிரம்மம். வைகானச மரபு என்பது தொன்மையான வேத ஞான தரிசனமாகிய பிரம்மம் என்னும் கருத்துருவை விஷ்ணுவாகவும் விஷ்ணுவை பல்வேறு வழிபாட்டு உருவங்களாகவும் மாற்றிக்கொள்வதற்கான தொடர்ச்சியான முயற்சியில் விளைவாக உருவானது. சடங்கு, அழகியல், தத்துவம் ஆகிய தளங்களில் வைகானசம் இதை செய்கிறது. விஷ்ணு 2 நிலையில் இருக்கிறார். அறியப்படவே முடியாத பிரம்மம் நிஷ்கல வடிவம் எனப்படுகிறது. கலை எனப்படும் அடையாளங்களே அற்றது. சகல வடிவம் அனைத்து அடையாளங்களும் கொண்ட வடிவம். இதை புஷ்கல வடிவம் என்று கூறுகிறார்கள். 2 ஆசிரியர்களான ஸ்ரீனிவாசமகி தன்னுடைய தாத்பரிய சிந்தாமணி நூலிலும் ரகுபதி பட்டாச்சாரியா தன் நூலில் வைகானசத்தின் அடிப்படையான இரட்டை இருப்பு கொள்கையை விளக்குகிறார். நாராயணன் ஆகிய பிரம்மம் இரட்டை இயல்பு கொண்டது. எதுவாகவும் மாறாத, எதையும் இயற்றாத, எந்த விவரணைக்கும் அப்பாற்பட்ட நாராயணன் நிஷ்கலா என்னும் நிலையில் இருப்பவர். அவரை தன் வியூக வடிவங்களில் வழியாக சகலா என்னும் வடிவங்களை கொள்கிறார். இவ்விரு இயல்புகளும் உண்மையில் விஷ்ணுவின் லீலைகள். அவற்றை பிரித்து பார்க்க முடியாது. நிஷ்கலா அம்சம் எங்கும் உள்ளுரையாக உள்ளது. பாலில் நெய், எள்ளில் எண்ணெய், பூவில் நறுமணம், பழத்தில் சாறு, மரத்தில் நெருப்பு என எல்லாவற்றிலும் உள்ளேயும் வெளியேயும் நிறைந்திருக்கிறது. இங்குள்ள ஒவ்வொரு பொருளும் ஆகாயத்தில் திகழ்வது போல நிஷ்கலாவில் பிரபஞ்சமும் சகலா வடிவ தெய்வங்களும் திகழ்கின்றன. எல்லாவற்றிலும் ஆகாயமே இருப்பது போல நிஷ்கலா எங்கும் எல்லாவற்றிலும் உள்ளது. அவர் இருக்கிறாரா இல்லையா என்று கூட நம்மால் கூற முடியாது. ஏனென்றால் எல்லா அறியும் முறைமைகளுக்கும் அப்பாற்பட்டது. உருவ தெய்வ வழிபாடு வைகானச ஆகம நூல்களில் ஞான பாத பகுதி சடங்குகளை பற்றிய விவாதத்துடன் ஒப்பிடும் பொழுது சுருக்கமாக உள்ளது. வைகானசம் முதன்மையாக அருவமான தெய்வத்தை உருவ தெய்வமாக உருவகித்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அன்றாட செயலுடனும் இணைக்கிறது. விஷ்ணுவை ஜபம், ஹுதா, அர்ச்சனை, தியானம் என்னும் 4 வழிகளில் வழிபடலாம். ஒருவர் தன்னுள் உரைபவராக விஷ்ணுவை வழிபடலாம், அந்தர்யாமி, அல்லது வெளியே திகழ்பவராக பகிர்யாமி வழிபடலாம். ஆனால் மனித மனத்தின் எல்லைகளின் காரணமாக உருவமில்லாத நிஷ்கலா என்னும் வடிவத்தை மனிதர்களால் வழிபட முடியாது. மானுட மனம் வடிவமற்றதை விட வடிவங்களையும்
அவற்றின் பண்புகளையும் வழிபடுவதே எளிதானது. விஷ்ணுவின் அழகிய ஆற்றல் கொண்ட சிலை வடிவை தொடர்ச்சியாக பார்த்து வழிபட்டு வருவதன் வழியாக பக்தன் அன்பும் பணிவும் உளவிரிவும் கொண்டவனாக ஆகிறான். முழுமையான சரணாகதி பரபக்தி வழியாக அந்த சிலை மெய்யான விஷ்ணு வடிவமாக ஆகிவிடுகிறது. உலகியல் நன்மை, முக்தி ஆகியவை அருளப்படுகிறது. 5 வகை சிலைகள். வைகானச கோவிலில் கருவறையில் நிறுவப்பட்டுள்ள நிலையான சிலை முதன்மையானது. அது முதன்மை தெய்வம், அர்ச்சாமூர்த்தி எனப்படுகிறது. விஷ்ணு தத்துவத்தில் ஏதேனும் ஒரு வடிவில் அது அமைய வேண்டும். அது 3 வடிவங்களை கொள்கிறது. கௌதுக பேரம் பொதுவான ரத்தினம், கல், தாமிரம், வெள்ளி, தங்கம் அல்லது மரம் ஆகியவற்றில் அமையும். தினசரி வழிபாடுகளை பெறுகிறது. ஸ்நாபன பேரம் பொதுவாக உலோகத்தால் ஆனது. சடங்குகள் மற்றும் நீராட்டு ஆகியவைக்கு உரிய நாட்களில் மட்டும் நிகழ்கிறது. உற்சவ பேரம் உலோகத்தால் ஆனது. பண்டிகை நிகழ்வுகளுக்காக ஊர்வலத்தில் எடுத்துச் செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மேலும் பல வடிவங்கள் பின்பு சேர்ந்தன. பாலி பேரம் உலோகம், இந்திரன் மற்றும் பிற தேவர்களுக்கும், ஜெய மற்றும் விஜய ஆகியோருக்கும். போக பேரம் உலோகம், தினசரி வழிபாட்டு, சிறப்பு சடங்குகள் மற்றும் ஊர்வலங்கள் மற்றும் உணவு பிரசாதம் ஆகியவற்றுக்கான சிலைகள். இந்த 5 வடிவங்களும் சேர்ந்து பஞ்சபேரம் அல்லது பஞ்சமூர்த்திகள் எனப்படுகிறது. 4 நிலைகள். வைகானசம் முன்வைக்கும் விஷ்ணுவின் 4 நிலைகள் குறிப்பிடத்தக்கவை. புருஷன் பிரபஞ்சத்தின் சாரமான பேருள்ளம், முழுமையுள்ளம். சத்தியம் பிரபஞ்சமே ஆகி நின்றுள்ள முழுமுதல் உண்மை. அச்சுதன் பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொன்றிலும் உணரப்படும் மாறா நெறி. அனிருத்தன் எவருடைய எச்செயல்களுக்கும் எதனாலும் குறைவுபடாதிருக்கும் பிரபஞ்சத்தன்மை. 5 வடிவங்கள். பாஞ்சராத்ன ஆகமத்தில் விஷ்ணுவின் 5 வடிவங்கள் சொல்லப்படுவதைப் போல வைகானச மரபிலும் 5 நிலைகள் சொல்லப்படுகின்றன. பர இங்குள்ள எதுவும் அல்லாத முழுமை முதல் வடிவம் பரம்பொருள் வடிவம். வியூகம் வெவ்வேறு உருவங்கள். விபவ மானுட தோற்றம் கொண்ட உருவங்கள், அவதாரங்கள். அந்தர்யாமி அனைத்துக்கும் உள்ளுரைக்கும் நிறை. அர்ச்சை வழிபாட்டு சிலைகள். மந்திரங்கள் மூல மந்திரங்கள். வைகானச மரபு 2 மந்திரங்களை முன்வைக்கிறது. பரவாசுதேவன், நாராயணன் ஆகிய 2 பெரும் தெய்வ உருவகங்களை போற்றும் மந்திரங்கள் அவை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ நாராயணாயா. வழிபாட்டு மந்திரங்கள். வைகானச மரபு மந்திரங்களை 5, 10, 15 என எண்ணிக்கையில் வகுத்துள்ளது. இவை கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருந்து எடுக்கப்பட்டவை. பஞ்ச சுக்தங்கள். விஷ்ணு, புருஷன், நாராயணன், ஸ்ரீதேவி, பூதேவி, நரசிம்ஹா, ஸ்ரீ, பூ மற்றும் ஏபாக்ஷர சுக்தம். தச சுக்தங்கள். ருத்ர, துருவ, துர்கா, ராத்திரி, சரஸ்வதம், விஸ்வஜித், புருஷ, அகமர்ஷனம், கோதனம் மற்றும் ஆத்ம சுக்தங்கள். பஞ்சதச 15 சுக்தங்கள் மேற்கண்ட 2 தொகுப்பு. இந்த சுக்தங்களில் ஆத்ம சுக்தம் ஸ்ரீ வைகானச மந்திர பிரஸ்னம் வைகானச மரபுக்கு மிக முக்கியமானது. அர்ச்சகர் தன்னை விஷ்ணுவுக்கு அர்ப்பணித்து தன்னில் விஷ்ணுவை ஏற்றுக்கொள்ளுதலுக்கு உரிய மந்திரம் இது. மீட்பு. வைகானச மரபின்படி வீறுபேடு மோட்சம் என்பது விஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைதல். அதற்கு 4 வழிமுறைகள் உள்ளன. ஜபம் மந்திரங்களை உள்ளம் கொள்ளுதல். ஹுத வேள்வி, அர்ச்சனை வழிபாடு, தியானம் யோகம். ஆனால் வைகானச ஆகம நூல்கள் மரிசி சம்ஹிதை போன்றவை 4 அர்ச்சனையே முதன்மையானது, அதுவே போதுமானது என்றும் சொல்கின்றன. வழிபாட்டு முறை. வைகானச முறை உருவ வழிபாட்டுக்கு முதன்மை இடம் அளிக்கும் ஒரு மரபு. பாஞ்சராத்ன மரபில் உருவ வழிபாட்டுடன் கூடவே தத்துவ ஞானத்திற்கு இடமுண்டு. வைகானசம் தத்துவ சிந்தனைக்கு இடமளிப்பதில்லை. வைகானச மரபின் வழிபாடுகள்
வைகானச ஹிருதய சூத்திரம், வைகானச தர்ம சூத்திரம் ஆகிய 2 நூல்களால் வரையறை செய்யப்பட்டுள்ளன. இவை கிருஷ்ண யஜுர்வேதத்தின் மரபை சார்ந்த நூல்கள். மைய சடங்குகள். ஆலயங்களில் விஷ்ணுவின் நிஷ்கல எனப்படும் பிரபஞ்ச தோற்றம் மைய சிலையாக ஏதேனும் ஒரு வடிவில் நிறுவப்பட்டிருக்கும். நின்ற, அமர்ந்த, படுத்த கோலங்களில். சகலா எனப்படும் பல்வேறு விஷ்ணு உருவங்களும் வழிபடப்படும். நிஷ்கல வடிவம் முழு முதல் தெய்வம். சகல தெய்வங்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக வழிபடப்படுபவை. முக்தியை மட்டும் விரும்புபவர் நிஷ்கல வடிவை மட்டும் வணங்கலாம். வைணவராக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்ட பக்தர் தேவையான உடல் மன தூய்மை அடைந்தபின் விஷ்ணுவின் சகல உருவத்தை நீராட்டுவதுடன் சடங்குகள் தொடங்குகின்றன. சகல விஷ்ணுவை நிஷ்கல விஷ்ணுவுடன் இணைத்து ஒன்றை பெருந்தெய்வமாக உருவகிக்கும் மந்திரங்கள் வழிபாட்டுக்காக உச்சரிக்கப்படுகின்றன. தன்னை விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்யும் ஆத்ம சுக்தம் எனப்படும் மந்திரம் உச்சரிக்கப்படுகிறது. விஷ்ணுவின் பரம்பொருள் வடிவை தியானிக்கும் மந்திரங்கள் தொடர்ந்து உளம் கொள்ளப்படுகின்றன. நிஷ்கல விஷ்ணுவை சகல விஷ்ணுவின் உருவங்களின் தோன்றுமாறு மந்திரங்கள் வழியாக வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அதன் பின் சகல விஷ்ணுவிற்கு அரசர்களுக்குரிய 16 வகை உபச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. சந்தனம் முதலியவை பூசுதல், நறுமணம் காட்டுதல், ஆடை அணிகள் அணிவித்தல், தாம்பூலம் அளித்தல் முதலியவை. விஷ்ணுவுக்கு வேள்வி செய்யப்படுகிறது. நெருப்பில் அவி படைக்கப்படுகிறது. விஷ்ணுவின் சகல உருவங்களுக்கு பலி அளிக்கப்படுகிறது. இது உயிர் பலியின் குறியீட்டு ரீதியான சடங்காக இருக்கும். அதன் பின் விஷ்ணுவிற்கு படையல் நெய்வேத்தியம் போடப்படுகிறது. அதன் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும். துணை சடங்குகள். வைகானச ஆகமம் கடைபிடிக்கப்படும் ஆலயங்களில் ஸ்ரீபலி எனப்படும் ஒரு சடங்கு உண்டு. ஆலயத்தை சுற்றி நிறுவப்பட்டிருக்கும் பலி கற்களில் குடிகொள்ளும் ஏராளமான தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் பலி அளிக்கப்படுகிறது. சிவந்த மலர், சோறு முதலியவை பலியாக அளிக்கப்படும். இது பலி பிரதட்சிணை என்றும் சொல்லப்படுகிறது. இறுதியாக புஷ்பாஞ்சலி எனப்படும் மலர் வழிபாடு நடைபெறுகிறது. ஆலய அமைப்பு. வைகானச கோவில் அமைப்பில் விஷ்ணுவின் 4 அம்சங்களும் விஷ்ணுவின் மையச் சிலையை சுற்றி அமைந்துள்ள 4 தெய்வங்களாக காட்சிப்படுத்தப்படுகின்றன. கிழக்கு நோக்கி புருஷன், தெற்கு நோக்கி சத்தியம், மேற்கு நோக்கி அச்சுதன், வடக்கே அனிருத்தன். விஷ்ணுவின் 4 இயல்புகளில் அல்லது விமானங்கள் பிரமனின் 4 காலாண்டுகளாக கருதப்படுகிறது. அமோதா, பிரமோதா, சம்மோதா மற்றும் வைகுண்டலோகம். அதில் மிக உயர்ந்தது பரமபதம், விஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டம். வைகானச மரபின்படி ஜீவாத்மா 4 தொடர்ச்சியான நிலைகளில் வைகுண்டத்தின் வட்டத்திற்குள் நுழையும் பொழுது ஒவ்வொரு கட்டமும் ஒரு இறைவ அனுபவமாக சித்தரிக்கப்படுகிறது. இவ்வடிவிலேயே விஷ்ணுவின் ஆலயங்களின் கோபுரங்கள் அமைக்கப்படும். அமோதம் விஷ்ணுவின் உலகுடன் இருக்கும் இன்பம் ஜீவாத்மாக்கு கிடைக்கிறது. தெய்வம் அனிருத்தன். பிரமோதன் விஷ்ணுவின் அருகாமை சமீப்யா அமைகிறது. தெய்வம் அச்சுதன். பிரமோதம் விஷ்ணுவின் அதே வடிவை தானும் அடையும் இன்பம் சரூப்யா, தெய்வம் சத்ய. வைகுண்டம் ஜீவாத்மா கடவுளாக நாராயணனுடன் தானும் இணைகிறது. சாயுஜ்யம் தெய்வம் பரமபுருஷன். வைகானசம ஆலயங்கள். வைகானச ஆகமத்தை பின்பற்றும் சில முதன்மையான பெருமாள் கோவில்கள். வெங்கடேஸ்வர திருக்கோயில் திருமலை, ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் திருவல்லிக்கேணி, யோகானந்த லக்ஷ்மி நரசிம்ம கோவில் மட்டப்பள்ளி, அருள்மிகு வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோவில் ஒப்பிலியப்பன் கோவில், ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சின்ன திருப்பதி, ஸ்ரீ வீரநாராயண சுவாமி கோயில் பெலவாடி, சிக்மங்களூர் மாவட்டம், கர்நாடகா, ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் வடப்பள்ளி, கிழக்கு கோதாவரி மாவட்டம், ஆந்திர பிரதேசம். இது போன்று பல முக்கியமான கோவில்கள் இந்த ஆகமத்தை பின்பற்றுகின்றன. கட்டுரை நிறைவு.